கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுடைய பிறவி கர்மா. கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும்? தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாக இந்த லக்னத்தில் பிறக்கிறதுனாலே ஒரு அமைப்பு வேணும். ஏன்னா காலபுருஷனுக்கு லாபாதிபதி. அப்போ இவங்களுக்கு தைரியம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். எல்லாத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ராசி தன்மை இவங்களுக்கு உண்டு. பொதுவாக கும்பலகணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தொழில் அமைப்பு அப்படிங்கிறது என்ன இருக்குங்க? இவங்களுக்கு தொழில் அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயத்தில் உண்டு. இவங்க நிர்வாகத்தில் சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையுங்க? இப்போ கும்பலகணம் அப்படின்னாலே அவங்க சனியோட அம்சம், லக்ன சனி, 7ஆம் இடம் சூரியன். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தரும் வருகின்ற மனைவி. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும்? இப்போ ஆண் சொன்னால் அங்கே பெண்ணாக வந்துடும், பெண் சொன்னால் ஆணாக வந்துடும். அந்த புதனை உறுதியிட்டு இரட்டைத்தன்மை உண்டது. ஆக மொத்தம் குழந்தை சம்மந்தப்பட்டதில் குழந்தை பாக்கியம் உண்டு. பொதுவாகவே ஹெல்த் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும்? மனசை குழப்பிக்காதீங்க. அப்போ மனசு சம்மந்தப்பட்டது குழப்பம் அடிக்கடி வந்து போகக்கூடிய அம்சம் இந்த இது கொண்டு. மனசு தெளிவாக இருந்தால் பலது ஜெயிச்சிடும். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க லைஃப் டைமில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா எந்த கோயிலுங்க நம்ம சொல்லலாம்? இப்போ கும்பலகணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கோயில்கள் நான் சிறப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய சக்ஸஸ் ஆகுது. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நம்ம கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய பிறவி கர்மா எப்படி இருக்கும்? இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாக எந்த மாதிரி துறை சார்ந்து இருப்பாங்க? எந்த தொழில் செய்தால் அவங்களுக்கு யோகமாக இருக்கும்? அதே சமயம் திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியம், அனைத்து விஷயங்களை பற்றியுமே பேசலாங்க. அவங்க லைஃப்பில் இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தலைப்பங்க. இப்போது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிஷ்யம் அப்படிங்கிறவங்க எப்படிங்க இருப்பாங்க? அவங்க பொதுவாக லக்னம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாக இந்த லக்னத்தில் பிறக்கிறதுனாலே ஒரு அமைப்பு வேணும். ஏன்னா காலபுருஷனுக்கு லாபாதிபதி. அப்போ இவங்களுக்கு தைரியம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். எல்லாத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ராசி தன்மை இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம், கற்றுக்கிற விஷயம், இவங்ககிட்ட இந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டாங்க, உடனே செய்வாங்க. இவங்க மன நிலைமை பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை வருகிற இது நிறைய உண்டு. இவங்களுக்கு எப்பவுமே லாப நோக்கமான எண்ணம் இருக்கும். பொதுவாகவே இயற்கையாகவே லாபங்கள் இயற்கையாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் லாபம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற விஷயம் என்னென்னா உள் மனதில் இன்ட்யூஷன். ஏன்னா காற்று ராசி, சனியோட தத்துவம், அங்கே ராகு நட்சத்திரம் வேற இருக்கிறனால உள்ளுணர்வாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த இன்ட்யூஷன் படியே நடப்பாங்க. இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இறை வழிபாடு இவங்களுக்கு துணை நிற்குதுன்னு தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லானது. இவங்களுக்கு பொதுத்தன்மை அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கிற ராசியாக இருக்கும். சாப்பாடு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனை இருக்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கும்பகர்ணன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் இருக்குது இந்த ராசியோட தத்துவம். அவர் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிருந்தா வெற்றி பெற்றிருப்பார். அவர் தூக்கம் இல்லை. அதனால் கும்பராசிக்காரங்க கும்ப லக்னம் அந்த லக்னத்தை குறைய சிறப்பு பலன் தூக்கத்தை நல்லா தூங்கி எந்திரிச்சு ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிச்சயம் உறுதின்னு தைரியமாக சொல்லலாம். இது நிறைய பேர் ஜோசியர் சொல்லி பெஸ்ட்டாக சிரித்தாங்க. ஆனால் நிறைய பலன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கிறவங்க கமெண்ட் கூட பண்ணட்டும். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும்? அவங்களுக்கு எந்த துறை சார்ந்த வேலை அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இல்லையா? பொதுவாக கும்பலகணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி இருக்கிற அம்சமாக இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் வேலை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்னு ஒரு டச் வந்துகிட்டே இருக்கும். அதை அடுத்து நான் சொல்கிறேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடம் விட்டு பூர்வீக இடமோ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு கணினி சம்மந்தப்பட்ட துறை, கட்டடம் சம்மந்தப்பட்ட துறை, பேங்க்கு, இந்த ஜோசியம், வாக்குப்பளிதம், இன்னும் 2ஆம் இடம்னா குருத்தன்மை இருக்குது. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட துறை அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிபிஏ, எம்பிஏ இந்த துறை படித்தவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை அதுவும் ரொம்ப நல்லா சக்ஸஸாக இருக்குது. நிறைய மருத்துவர்கள், டாக்டராக இருக்கலாம், அப்புறம் சயின்டிஸ்டாக இருக்கலாம், அதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ இவங்க அந்த வேறு ஃபீல்டாக இருந்தால் இது நியரஸ்ட்டாக அதை எடுத்துக்கணும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடியது, ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, இது அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். அப்போ இது ஏன்னா 100 நட்சத்திரம் இருக்கிறனால இவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் இதை ஒட்டியே போகட்டும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த கும்ப லக்னத்துக்கு. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது என்ன இருக்குங்க? எந்த தொழில் செய்யும் பொழுது அவங்களுக்கு லைஃப்பில் வந்து கண்டிப்பாக அந்த தொழில் இவங்க டாப்பில் வந்துடுவாங்க அப்படின்னா எந்த துறை சார்ந்த தொழில் அவங்களுக்கு சேருமையா? இப்போ
இவங்களுக்கு தொழில் அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயத்துல உண்டு. குறிப்பா நான் 2, 3 சொல்றேன். இவங்க நிர்வாகத்தில் சிறந்த நிர்வாகியா இருப்பாங்க. இவங்களுக்கு 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவங்களே 3ஆம் அதிபதியாம இருக்கு. இந்த வண்டி, வாகனம் வச்சு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட மைண்ட்ல இருக்கும். பொதுவாவே சிறந்த டிரைவரா இருப்பாங்க அவங்க. வண்டி ஓட்ட தெரிஞ்சதுல. அப்ப டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு அதுல ஒரு துறை எடுத்துக்கலாம். இதுல செவ்வாய் அதிகமா கட்டடம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறை இவங்களுக்கு நல்லாருக்கும். நிர்வாகின்னா அரசு, அரசாங்க, அரசியல் தொடர்பு. அப்ப இவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் லிங்க்லாம் ஏதோ ஒரு ஐடியாலஜி இருந்துகிட்டே இருக்கும். எந்த தொழில் பண்ணாலும் அதுல டாப் மோஸ்ட் தலைமை நிர்வாகியா வரக்கூடிய அம்சம் இருக்கு. இவங்களுக்கு பொதுவாவே ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாத்தி பிசினஸ் அமைச்சுக்கிறது, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு தொடர்புடைய துறையெல்லாம் எடுத்துக்கிட்டா சக்சஸ் ரேட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இந்த சினிமா டச் மட்டும் இப்பயே வச்சுக்கணும். சினிமா, அரசியல். ஏன்னா இவங்களுக்கு நேரடியாக மறைமுகமா இவங்க தொழிலுக்கு இந்த கும்ப லக்னத்துக்கு ஒரு அம்சம் இருக்கு. இப்ப அந்த டச் வரலைன்னா ஆன்மீகம் எடுத்துக்கணும். 5ஆம் பாவத்த வச்சு தான் சொல்றேன். ஆன்மீகம் டச். இந்த ஆன்மீகம் இந்த 3 கைண்ட்ல ஏதோ ஒரு நண்பர்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இந்த லிங்க் வச்சுக்கிட்டா இவங்க பிசினஸ் சம்மந்தத்துல பல யோகங்கள் உண்டு. கோடீஸ்வரர் ஆகக்கூடிய தன்மை உடைய அம்சம் இங்க இருக்கு. கும்ப லக்னத்துல பிறந்தவங்க, அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அமையுங்க? எந்த மாரி மனைவியோ, கணவரோ துணை அமையும் பொழுது, அவங்க லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது உருவாகுங்கயா? இப்ப கும்ப லக்னம் அப்படின்னாலே அவங்க சனியோட அம்சம். லக்ன சனி. 7ஆம் இடம் சூரியன். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வருகின்ற மனைவி நிர்வாகம் கொஞ்சம் உண்டு. கொஞ்சம் கை ஓங்குனா தான் இருப்பாங்க. அதாவது இவங்க வெளிய புலியா இருக்கலாம். வீட்ல கொஞ்சம் விட்டு குடுத்து தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூரியன் அம்சம் உண்டு. இப்போ வருகின்ற மனைவி நிர்வாகம் சம்மந்தப்பட்டு, அக்கவுண்ட் சம்மந்தப்பட்டு அவங்ககிட்ட குடுத்துட்டோம். இவங்க எவ்வளவுதான் பிசினஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பேன்ஷன் பண ரீதியா வந்தாலும், மனைவியிடம் கொடுத்து ஒரு நிர்வாகம் பண்ணுங்கன்னு குடுத்துட்டா, அது சக்சஸ் ஆயிரும். ஏன்னா சூரியனாலே வெளிச்சம், ஒரு பிரகாசம். வருகின்ற மனைவிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிர்வாக பொறுப்பும் குடுத்தரலாம். இதே இது பெண்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், வருகின்ற கணவர்ட்ட அப்படியே மாத்திக்கணும். கணவர்ட்ட நிர்வாகம், திறமைகள் உள்ளவங்க அப்படின்னு. அப்ப திருமணத்துக்கு பின் வளர்ச்சி, ஒரு பாப்புலாரிட்டி எல்லாமே திருமணம் தான் நடக்கும். அப்ப திருமணத்த தாமதப்படுத்தக்கூடாத அம்சத்துல இந்த தன்மை வந்துருது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்புறம் பண்ணிக்கலாம். டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க லக்னத்தன்மை சனியா இருக்கும். இவங்க டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, "பணம் வந்தா நான் கல்யாணம் பண்றேன்" அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணு உனக்கு வரும் அப்படிம்போம். அப்ப திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு பின் வளர்ச்சி, வெற்றி நெறையா இருக்கும். மனைவி சம்மந்தப்பட்டதுல சப்போர்ட் இருக்கிற ராசியில இந்த கும்ப லக்னம், கும்ப ராசிக்கு பொதுவாவே உண்டு. இவங்களுக்கு மலை கோயில்கள் சம்மந்தப்பட்டது உண்டு. கோயில்ல கல்யாணம் வச்சா நல்ல சக்சஸ் ரேட்டா இருக்கும். பொதுவா இவங்க கல்யாணம் மட்டும் மனைவி ஊர்லயா, இல்ல எந்த கணவன் ஊர்லயா, அந்த ஊர் மட்டும் கரெக்ட்டா வச்சுட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடமே குரு தன்மை. அப்ப குடும்பம் அமைய கோயில் அம்சம் ஒண்ணு தேவைப்படும். இவங்க இதிலே கும்பம் அப்படின்னு ஒரு கும்பாபிஷேகத்த குறிக்கிற தன்மையும் உண்டு. இப்ப கோயில் ரீதியாக திருமணம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாரி மொத்தம் திருமணத்தில சக்சஸ் ஆக அம்சம் உள்ளது இந்த கும்ப லக்னம். கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும்? ஆண் குழந்தை, பெண் குழந்தை எந்த குழந்தை பிறந்து எந்த மாரிலாம் யோகத்தை அவங்களுக்கு கிடைக்குங்கயா? பொதுவா இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் தன்மை, பெண் தன்மை, பெண் குழந்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா 5ஆம் பாவம் புதன் அப்படின்னு இருக்கு. இப்ப ஆண்னு சொன்னா அங்க பெண்ணா வந்துரும். பெண் சொன்னா ஆணா வந்துரும். அந்த புதன உறுதியிட்டு இரட்டைத்தன்மை உண்டது. ஆக மொத்தம் குழந்தை சம்பந்தப்பட்டதில் குழந்தை பாக்கியம் உண்டு. இவங்களுக்கு குழந்தையை தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய யோகம் உள்ளது. 5ஆம் அதிபதியும் புதன். அதே 8ஆம் அதிபதியும் வரனால குழந்தையை தத்து கொடுத்து தத்து எடுக்க வேண்டிய யோகங்கள் வருகிறது. இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்து இந்த காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது இந்த மாரி ஃபங்ஷன் வைப்பாங்க இல்லையா? ஒரு டைம் மொய் வாங்காதீங்க. அதாவது அந்த அன்பளிப்பு பெற வேண்டாம் அப்படிம்போம். அது இதில அன்பளிப்பு பெறாம இருந்துட்டா நல்லாயிருக்கும். இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட தோஷங்கள் எதுவும் இல்லாம இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டு. ஒண்ணே ஒண்ணு உண்டு. இந்த மிஸ்கரேஜ் ஆகுறது, இந்த டியூபில் நிக்கிறது ஒரு சிலருக்கு இந்த அம்சம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது தத்தா வந்துரும். தத்து வரலைன்னா இந்த டியூபில் நிக்கிறதுன்னு இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஒரு பிரச்சனை இது ஒண்ணு. இத சரி பண்ணிட்டால், அடுத்து குழந்தை மூலம் சக்சஸ். குழந்தை நல்ல அறிவாளியா இருக்கும். குழந்தை கூட பேசும்பொழுதே ஒரு என்னடா மெச்சூரா பேசுறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சக்சஸா இருக்கும். இவங்களுக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம், இவங்களுக்கு சேமிப்பு ஜாஸ்தியாகும். இந்த பேங்க்ல சேமிப்பு, இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் மனசே மாறும். அப்ப குழந்தைக்கு குழந்தையினால் யோகம், அதன் மூலம் வளர்ச்சி அப்படின்னு உறுதியா சொல்லலாம். கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படிங்கயா இருக்கும்? அவங்களுக்கு எந்த மாரி வகையான ப்ராப்பர்ட்டி அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? ஒரு சில நபர்களுக்கு இந்த இடம் வாங்குனதுக்கப்புறம் யோகம் அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்க? அப்படி அவங்களுக்கு எந்த மாரி இட அமைப்பு இருக்குங்கயா? இப்ப கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா,
கனவே பெருசா இருக்குங்க. 4ஆம் இடம் சுக்கிரன். பெரிய வீடா இருக்கணும், பங்களா வீடா இருக்கணும், 4 கார் நிக்கணும். ஆனா நெறைய பேத்துக்கு அது நடக்கும். அந்த மாரி தான். இவங்க நான் ஒருத்தங்க ரொம்ப எளிமையா இருந்தாங்க. உங்களுக்கு கார் நிக்கிற யோகம் இருக்குங்க. வாடகை வீட்ல ஆனா அவங்க டிராவல்ஸ் நடத்துறவங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க. எல்லா காரும் இவங்க முன்னாடி தான் நிக்கும். அப்ப இவங்க மூலம் வண்டி, வாகனம், இடம் இயற்கையாவே அமையும். பெரிய சொத்துக்கள் வாங்க முடியாது. அந்த மாரி அம்சம் உண்டு. மாடி வீடு கட்டும் தன்மை உண்டு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கட்ன வீடு வாங்குறதா, பழைய வீடு வாங்குறதா அப்படிம்பாங்க. இவங்களுக்கு புது வீடு கட்டுறது பிரியம் உண்டு. அப்ப கட்ன வீடு மத்த அந்த சனியோட அம்சம், லக்ன அம்சம்னு பார்க்கணும். இந்த லக்னத்துக்கு பொதுவான பலன்ங்கிறது பெரிய புது வீடே கட்டக்கூடிய அம்சம் இருக்கு. ஜாதக ரீதியா பார்த்தா சொல்லலாம். அப்ப பெரிய வீடு பங்களா வீடா கட்டுவாங்க. வீட்ல இயற்கையாவே ஏசி வந்துரும். அது ஃப்ரிட்ஜு, சொகுசு சாதனங்கள், பெட்டு பொதுவாவே எங்களுக்கு இருக்கும். பெட் இந்த மாரி ஆக மொத்தம் வீட்ல முக்கியமான அடிப்படை தேவையான பொருட்கள் அனைத்தும் பூர்த்தி அடைஞ்சிரும். வீடு மாத்துனாலே அத்தன அம்சமும் வந்துரும். இவங்களுக்கு கார் வாங்குனதுக்கு பின் யோகங்கள் உறுதியா உண்டு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கார் மனைவி பேர்ல வாங்குவாங்க. வீடு மனைவி பேர்ல வாங்குற அம்சம் இருக்கு. அப்ப அ திசையிலே பொதுவா பார்த்தீங்கன்னா, இவங்க கிழக்கு திசை நெறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிழக்கு திசைய போட்டா நல்லாருக்கும் அப்படின்னு. இவங்க பொதுவாவே ஊரின் மேற்கு பகுதியில சொத்து அமைய அதிக வாய்ப்பு உண்டு. அ ஆனா திசை கிழக்கு திசை, இல்ல வடக்கு திசை அத நோக்கி போட்டுக்கிட்டா நல்லா யோகம் உண்டு. இவங்க காத்தோட்டம் மட்டும் இருந்துட்டா, இந்த இந்த வீடு இன்னும் பிரகாசமா வளர்ச்சிய குடுத்துரும். கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாவே ஹெல்த் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கு? அவங்க உடல் நலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை பிறவியிலே இருக்குங்களா? அப்படி ஏதாவது வரும்போது அவங்க எந்த மாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்பொழுது அந்த பிரச்சனையிலருந்து தவிர்த்துக்கலாங்க? இப்ப இந்த கும்ப லக்னத்துக்கு 2 ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு சொல்வேன். மனச குழப்பிக்காதீங்க. அப்ப மனசு சம்மந்தப்பட்டது குழப்பம் அடிக்கடி வந்து போகக்கூடிய அம்சம் இந்த இதுக்கு உண்டு. மனசு தெளிவா இருந்தா பழுது ஜெயிச்சிடும். இவங்க அடிக்கடி சளி பிடிக்கக்கூடியது இந்த இது காற்று சம்மந்தப்பட்டது, மூச்சு சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்டதுல கவனமா இருக்க வேண்டியது உண்டு. உடல் எடை பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நீர் கோத்த உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. இப்ப ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போறாங்கன்னா, தண்ணி வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. இதுதான் மெயினானது. அப்புறம் பெண்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது சொல்லலாம். ஜென்ஸா இருந்தா, ஆ டயபெட்டிக் வர வாய்ப்பு உள்ள அம்சம் இந்த இதுக்கு உண்டு. கும்பராசிக்கு பொதுவாவே இந்த தன்மை உண்டு. ஆக மொத்தம் இந்த மாரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்களுக்கு இந்த கால்ங்கிறது ஏதோ ஒரு கணுக்கால், முட்டு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது புது காரக அம்சம். இவங்களுக்கே குடும்பத்தில நெறைய பேத்துக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணது, மூட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக மொத்தம் இந்த மாரி வியாதிகள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்குண்டான பரிகாரங்கள் இறுதியில குடுக்குறேன். அது பண்ணிட்டா கண்டிப்பா நிச்சயமா குறையும்ங்கிறது மாற்று கருத்து இல்ல. கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும்? அவங்களுடைய சுற்று வட்டாரங்கள்ல அவங்க எப்படி பழகுவாங்க? எந்த மாரி ஒரு சுற்றத்த அவங்க அமைச்சுக்கும் பொழுது, அது மூலமா அவங்களுக்கு முன்னேற்றங்கிறது உருவாகுங்கயா? நிச்சயமா. இப்ப இவங்களுக்கு பொதுவாவே கும்ப லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி நண்பர்கள் குறிக்கும். 7ஆம் அதிபதியும் நண்பர்கள் குறிக்கும். இப்ப 7ஆம் இடம் சூரியனா இருக்கு. 11ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, குருவா இருக்கு. அப்ப இவங்க நண்பர்கள் எல்லாருமே உயர் பதவி உடையவங்க. ஆசிரியர் பொதுவா நெறைய பேரு நெறைய ஆசிரியர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நெறைய பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரிகள்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் நிர்வாக திறமையுடைய நண்பரா இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, டக்குனு இன்ஃபர்மேஷன் வாங்கிடலாம். ஒரு ஃபோன் அடிச்சு டக்குனு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். இவங்க நண்பர்கள் வட்டாரங்கள் அனைத்துமே அறிவுள்ளதா இருக்கனால எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிரும். இவங்களுக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்டது, சொத்து விவரங்கள், நட்பு ரீதியான இந்த ஆடிட்டிங் இது அத்தனை விஷயத்துக்குமே தெரிந்த நண்பர்கள் இருக்கும். நட்பு விதத்தில பழகக்கூடிய இதில இவங்க சிறப்புன்னே சொல்லலாம். என்ன ரீசன்னா, கௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதே மாரி நண்பர்கள் கௌரவம் குடுப்பாங்க. இப்ப நான் நார்மலா பேசும்பொழுது, ஒரு வாடா, போடான்னு மாரி பேசக்கூடிய அம்சம் இருக்கு. ஆனா, ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது, இவரு என் நண்பரு, அப்படி சிறப்பா சொல்லி பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. அப்ப நீ நட்பு ரீதியா பேசுவதிலும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாரி பேசக்கூடிய தன்மை. மத்தவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது புகழ்ந்து சொல்லக்கூடிய தன்மை. அந்த 2 டிஃபரன்ஸையும் இவங்ககிட்ட பார்த்துருக்கேன் நானு. அந்த மாரி சிறப்பான நட்பை மெயின்டெயின் பண்ணக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. கும்ப லக்னத்துல பிறந்தவங்க அவங்க லைஃப் டைம்ல ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா, ஆமா. எந்த கோயிலுங்க நம்ம சொல்லலாம்? இப்ப கும்ப லக்னத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கோயில்கள் நான் சிறப்பா சொல்லிட்டே இருக்கேன். அது நெறைய சக்சஸ் ஆகுது. அப்ப தஞ்சை பெரிய கோயில். ஏன்னா இது சதயம். அந்த கோயில் அவ்வளோ புகழ்மிக்க கும்பகோணம் அருகில இருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட்டு இங்க சதயம் எதுன்னா, இங்க வராகி அம்மன்லாம் குறிக்கும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு, அங்க பார்த்தீங்கன்னா, வராகி அம்மன் இருக்கும். ஏன்னா, ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும்போது வராகி அம்மனை கும்பிட்ட கோயில் இன்னும் அங்க இருக்கு. அப்ப தஞ்சை பெரிய கோயில் அது. அப்ப மகாமகம் கும்பேஸ்வரர் கோயில் நடக்கிற கும்பேஸ்வரர் கோயில் இந்த 2 கோயிலுக்கும் சென்று வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில ஒரு முறையாவது போகணும். ஒரு வெளிச்சம் கிடைச்சிரும்.
இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, இவங்க கோயில்ல சிலைய பார்த்து கும்பிடுறாங்களோ இல்லையோ, அந்த கொடி மரத்துக்கு பின்னாடி கும்பிடுறாங்க. கோயில் கும்பத்த பார்த்து கும்பிட்டே ஆகணும். ஏன்னா, இவங்களோட இறை அருள் கிடைக்கக்கூடிய அம்சம் அங்க இருக்கு. அப்ப இந்த 2 கோயில் சென்று வந்தா, வாழ்க்கையில தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக வியாதியை வெல்வது, திருமண தடையை போக்குவது, அத்தன சிறப்புக்கும் இந்த லக்னத்துக்கு இந்த இறை அருள் இருக்குன்னு தைரியமா சொல்லலாம். நம்ம கும்ப லக்னத்துக்கு பிறவி கர்மா பத்தி நிறைய விஷயங்கள் பேசணுங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நிச்சயமா.